உயர்தரம் கட்டாயம் எல்லோரும் கற்க வேண்டும். உயர்தரம் படிப்பது இரண்டு நோக்கத்திற்காக. உயர்தரம் படிக்கிற நோக்கம், ஒன்றாவது நோக்கம் அறிவுக்காக, ரெண்டாவது நோக்கம் எங்களோட தொழிலுக்காக. இப்போ உயர்தரத்தை பொறுத்தவரையிலே 4 பிரதான துறைகள் காணப்படுகிறது. அதாவது ஒன்று விஞ்ஞானத்துறை. விஞ்ஞானத்துறை என்று சொல்கிற நேரம் சயின்ஸ் ஸ்ட்ரீம், அதில் பயோ, அதே மாதிரி கம்பைன் மேத்ஸ். அடுத்து ரெண்டாவது இருக்குது ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம், மூணாவது இருக்குது கமர்ஸ் ஸ்ட்ரீம், அதே மாதிரி புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற டெக்னாலஜி ஸ்ட்ரீம். அப்போ எங்களுக்கு கொஞ்சம் நாங்கள் அதை லேசாக அவசரமாக நாங்கள் இதை பற்றி கொஞ்சம் பார்த்தா, உண்மையிலேயே சயின்ஸ் ஸ்ட்ரீம் படிக்கணும்னு சொன்னான், பயோமெட்ஸ் படிக்கணும்னு சொன்ன ஒரு மாணவன் அவனுக்கு அதற்குரிய கெப்பாசிட்டி இருக்கும். கெப்பாசிட்டின்னு சொல்கிற நேரம் கஷ்டப்படணும், அதே மாதிரி பொருளாதார ரீதியாக, அதே மாதிரி நாங்கள் எங்களுடைய முயற்சி, அதே மாதிரி நாங்கள் படிக்கிறதுக்காக வேண்டி எடுக்கிற டைம், இதெல்லாமே நாங்கள் ஒரு தியாகத்தோடு செய்தால் மட்டும்தான் எங்களுக்கு சயின்ஸ் ஸ்ட்ரீமில் ஒரு சாதனைக்கு போகலாம். அப்போ நான் நினைக்கிறேன் அது எல்லாருக்கும் அதுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்குமான்றது ஒரு சந்தேகம். அப்போ சயின்ஸ் ஸ்ட்ரீமை விட்டா பிள்ளைகள் எங்களுக்கு அடுத்ததாக நாங்கள் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் போகிறோம். அதிகமான பிள்ளைகள் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் போகிறாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ஆர்ட்ஸோ கொமர்ஸோ நாங்கள் போகிற நேரம் பிள்ளைகள் எங்களுக்கு A-level ஒரு போட்டி பரீட்சை. அப்போ நாங்கள் 2 வருஷம் கஷ்டப்பட்டு படித்து 3A எடுத்தாலும் பிள்ளைகள் ஆர்ட்ஸ் கொமர்ஸில் எங்களுக்கு கேம்பஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. 3A எடுத்தாலும் எங்களோட மாவட்டங்களை பொறுத்தவரையில் கேம்பஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இப்போ நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் படித்து கேம்பஸ் பெய்த்துடுவீங்களே, கேம்பஸ் பெய்த்து கேம்பஸை விட்டு நாங்கள் அவுட் ஆனதுக்கு பிறகு, அப்போ ஒரு கிராஜுவேட்டாக நாங்கள் அவுட் ஆகும். அப்போ அந்த கிராஜுவேட்டாக அவுட் ஆனதுக்கு பிறகு பிள்ளைகள் எங்களுக்கான தொழில் வாய்ப்புகள், அப்போ ஸ்ரீலங்கா இப்போ இருக்கிற நிலைமையில், அதே மாதிரி ஸ்ரீலங்கா இல்லாட்டியும் வெளிநாடுகளில் போய்த்து எங்களுக்கு நாங்கள் செஞ்ச டிகிரியை வச்சு தொழில் வாய்ப்புகளை நாங்கள் பெறுற நேரம் மிச்சம் கஷ்டப்படும். அப்போ இப்போ நாங்கள் இதுக்கு எப்படி முகம் கொடுக்குறேன், இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் என்ன முடிவெடுக்கிற, சயின்ஸுக்கு போனால் சயின்ஸ் படிக்கிறதுக்குரிய கெப்பாசிட்டி இல்லை, ஆர்ட்ஸ் கொமர்ஸை படித்தா எங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் மிக கஷ்டம். அதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு துறை தான் பிள்ளைகள் டெக்னாலஜி துறை. டெக்னாலஜி அறிமுகப்படுத்தப்பட்ட நோக்கமே பிள்ளைகள் தொழிலில்லா பிரச்சனையை நிவர்த்தி செய்வதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு துறை தான் தொழில்நுட்பவியல் துறை. அந்த பேசிக் ஐடியாஸை நீங்கள் எடுக்கணும். 10-15 வருஷத்தில் உலகத்தின் தொழில்நுட்பவியல் வளர்ச்சிக்கு ஏற்ப எங்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய ஒரு துறை தான் தொழில்நுட்பவியல் துறை. தொழில்நுட்பவியல் துறையை பொறுத்தவரையில இடெக் பிடெக் 2 பிரிவுகளாக இருக்கும். அப்போ அதில் பிரதான பாடம் SFT, அடுத்த 3வது பாடமாக எங்களுக்கு ICTயை தெரிவு செஞ்சால் தான் எதிர்காலத்தில் இன்னும் ஒரு 10 வருஷத்தில் நாங்கள் தொழிலுக்கு போனாலும் ICT கூடாக போகிற ஒரு மாணவனுக்கு தான் தொழில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், உள்நாட்டிலோ வெளிநாட்டிலோ. டெக்னாலஜி ஸ்ட்ரீமை நாங்கள் தெரிவு செஞ்சால் எவ்வாறான தொழில் வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நிறைய பேருக்கு அதில் டவுட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்ச் தொடக்கம் இன்று வரைக்கும் நாங்கள், அதாவது இந்த ஃபீல்டில், இந்த டியூஷன் ஃபீல்டாக இருக்கும், டீச்சிங் ஃபீல்டில் இருக்கும், ஆகவே ஆரம்பத்திலேருந்து இந்த ஃபீல்டில் இருந்துட்டு இருக்கிறோம். இப்போ இந்த ஃபீல்டில் நாங்கள் பிள்ளைகள் எத்தனையோ மாணவர்களை உருவாக்கியிருக்கிறோம். தமிழ் மீடியத்தை பொறுத்தவரையில் பிள்ளைகள், மத்திய இலங்கையை பொறுத்தவரையில் நாங்கள் தான் அதிகமான மாணவர்களை உருவாக்கியிருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் பார்த்த பிள்ளைகள் எங்களோட மாணவர்கள் உள்நாட்டில் மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் நிறைய மாணவர்கள் ஜாப் செய்கிறாங்க. இப்போ நாங்கள் என்ன ஜாப்னு பார்த்தா பிள்ளைகள், இப்போ இடெக்னு சொல்கிற நேரம் அவங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இடெக்கில் இருக்கிறது சிவில் இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, ரைட்? அப்போ அந்த இடெக்குள்ளேயே எத்தனை துறை இருக்குன்னு பாருங்க. அவ்வளோ என்ஜினியரிங்கும் அதுக்குள்ளே வந்தாச்சு. அதுக்கு 3வது சப்ஜெக்டாக ICT எடுக்கிறேன். இந்த உலகமே இப்போ இயங்குது ICTலாம். அப்போ உங்களுக்கு IT ஃபீல்டில் சாஃப்ட்வேர் என்ஜினியரிங் அது மாதிரி நிறைய ஃபீல்டு இருக்கு அதில். அப்போ உங்களுக்கு திறமை இருந்தால், ரிசல்ட் இருந்தால், எக்காரணங்களும் தொழில் வாய்ப்புகளுக்கு பின்வாங்க தெரியும். அதே மாதிரி பிள்ளைகள் BST எடுக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்போ BST மெயின் பாடம், அடுத்த பாடம் SFT, அடுத்தது 3வது சப்ஜெக்ட் ICT எடுப்போம். அப்போ எங்களுக்கு இந்த BST எடுக்கிற பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்குன்னு சொன்னால், லேசாக சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு பயோ படிக்கிற பிள்ளைக்கு முதலாவது மெடிக்கல் கிடைக்கும், 2வது டென்டல் கிடைக்கும், 3வது வெட்டினரி கிடைக்கும். அப்போ அதுக்கு பிறகுள்ள எல்லா ஃபீல்டுக்கும் BST படிக்கிற பிள்ளைக்கும் அப்ளை பண்ணிடும். அதற்கான ரிசல்ட் இருந்தால் BST பிள்ளைக்கு
அங்கே சயின்ஸ் படிக்காமலே சயின்ஸ் ஃபீல்டில் இந்த பிள்ளைக்கு அப்ளை பண்ணுது. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருக்குன்னு பாருங்க. அதிகமாக சிங்கள மீடிய பிள்ளைகள் படிக்கிறது வந்து டெக்கை தான். ஏன்னா சயின்ஸ் படித்து கஷ்டப்பட்டு ஒரு என்ஜினியர் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் குறவு, எல்லாருக்கும் கிடைக்காது. ஆனால் அதே டைமில் எங்களுடைய இடெக் செய்கிற ஒருத்தருக்கு சிம்பிளாக என்ஜினியர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சும்மா நான் ஒரு இதுக்கு சொல்கிறேனே, அதாவது உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் ஈசாஃப்ட் பிகாஸ்ன்னு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள், ரைட்? கேண்டி கொழும்புலாம் இருக்குது. இதில் ஆர்ட்ஸ் செஞ்ச, கொமர்ஸ் செஞ்ச, அதே மாதிரி மெட் சயின்ஸ் செஞ்ச பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் சைடில் ஃபெயில் ஆகிட்டு செகண்ட் சைடில் ஃபெயில் ஆகிட்டு போகிறாங்க ஈசாஃப்ட் பிகாஸில். அங்கே போய்த்து 1 வருஷம் 2 வருஷம் கோர்ஸை செஞ்சு போட்டு எவ்வளோ ஜொப்புக்கு அவங்க போகிறாங்க. அதெல்லாமே இந்த டெக்குக்குள்ளே இருக்குது. அப்போ சல்லி செலவழிக்காமல் சிம்பிளாக உங்களுக்கு எந்த ஃபீல்டில் போகணுமோ அந்த ஃபீல்டில் தொழிலுக்கு போகக்கூடிய ஒரு ஃபீல்டு தான் இந்த ஃபீல்டு. ஆனால் நிறைய பேருக்கு இது சம்மந்தமான விளக்கம் தெரியாது, நிறைய பேருக்கு இது சம்மந்தமான இப்படியெல்லாம் இருக்கின்ற விஷயம் தெரியாது. நாங்கள் யோசிக்கணும் இன்னும் ஒரு 10 வருடத்தில், ரைட், இன்னும் ஒரு 5 வருடத்தில் உங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் இருக்குமா, அதற்கான துறையாக நாங்கள் வழிகாட்டுறது. அதுதான் உங்களுக்கு பொதுவாக விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இடத்துல பேரண்ட்ஸ் இருக்கிற, ரைட், எல்லாரும் இருக்கிற இடத்துல, ரைட். A-level படிக்கிற நோக்கம் பிள்ளை இலகுவாக ஜொப்புக்கு போகணும். இப்போ நீங்கள் சும்மா யோசிச்சு பாருங்க. இப்போ நாங்கள் A-level ஃபெயில் பண்ண ஒரு மாணவன் ஈசாஃப்டில் பிகாஸில் போய்த்து ஒரே ஒரு ஃபீல்டு, அதாவது சிவில்னா சிவில், மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல்னா எலக்ட்ரிக்கல், 6 மாத கோர்ஸ், 1 வருஷ கோர்ஸ், 2 வருஷ கோர்ஸை செஞ்சு போட்டு அவர் ஃபாரினில் அந்த சேலரிக்கு இந்த சேலரிக்கு கேட்டு பாருங்க. எல்லாரும் 10ஆம் ஆண்டு ஃபெயில் ஆகிருப்பாங்க, கேட்டால் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க, ரைட்? உண்மையாக அப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இல்லைன்னு இல்லை, அப்படி நிறைய பேர் இருக்குது. அப்போ இப்படி ஜொப்புக்கு போகிறாங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் A-level டெக்னாலஜியை படிச்சுட்டு அதாவது எந்த அளவுக்குன்னா அதுக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட ஒரு ஃபீல்டை படிச்சுட்டு ஜொப் இல்லைன்னு சொல்லி சொன்னால் எங்களோட திறமை இல்லை, அதாவது நாங்கள் முயற்சிக்க இல்லை, ரைட்? ஆகவே இப்போ உங்களுக்கு தெரியும் உலகம் என்பது போட்டி. அந்த போட்டிக்கு எங்களால் முகம் கொடுக்கக்கூடிய ஒரு துறை தான் இந்த துறை. அப்போ அதில் நாங்கள் படித்து போட்டு தொழிலை நாங்கள் விட்டுட்டு இருக்கிறோன்னா அது எங்களில் உள்ள வீக்னஸ். ஆகவே தொழிலை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை, ரைட்? உள்நாட்டிலையும் எங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் இருக்குது, வெளிநாட்டிலையும் தொழில் வாய்ப்பு இருக்குது. ஃபாரின்லேயும் நிறைய மாணவர்கள், அதாவது யூரோப் கண்ட்ரீஸில் இருக்கிறாங்க, மிடில் ஈஸ்டில் இருக்கிறாங்க, ஜப்பானில் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் கட்டாயம் ஃபாரின் போகிறோன்னா ஒரு டிகிரி ஒன்று இருக்கணும். டிகிரி ஒன்று இருந்தால் தான் எங்களுக்குரிய வாய்ப்புகள் கூட இருக்கும். பொருத்தமான துறை சயின்ஸ் மேத்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். அப்போ அதுக்குரிய கெப்பாசிட்டி இல்லாட்டி அடுத்தது டெக் டிகிரி எடுத்து தான் நீங்கள் போகணும். அப்படி போனால் தான் உங்களுக்குரிய எதிர்காலம் உள்நாட்டில் வெளிநாட்டில் ஜொப்புக்கான எதிர்காலம் இருக்குது, ரைட்? அதை ஞாபகப்படுத்துகிறேன். அதோட உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், நாங்கள் 2015 நாங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கிறோம். இப்போ 1வது பேட்சுக்கு நாங்கள் கேண்டியில் நாங்கள் டியூஷன் எதுவும் செய்யலை. 2வது பேட்ச் 2016 பேட்சுக்கு நாங்கள் டியூஷன், அதாவது கிளாஸ் ஆரம்பித்தோம் கேண்டியில், ரோயல் கேண்டியில். 2016 பேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்சிலே பிள்ளைகள் நீங்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னால் அந்த நேரம் கேகோல் பிள்ளைகள் வருவாங்க. கேகோல்னு சொல்கிற நேரம் மாவனல்ல, அது மாதிரி ஹெம்மாத்தகம இந்த ஏரியா பிள்ளைகள் வருவாங்க. அதே மாதிரி கேண்டி சைட் பிள்ளைகள், கேண்டியில் உங்களுக்கு தெரியும் கதிரேசன் இருந்துச்சு, நாவலப்பட்டி, அது மாதிரி அசர் ஸ்கூல் அக்குரணை இருந்துச்சு, அது மாதிரி மடவலை மதீனா, அல்மனார், இப்படி ஸ்கூல் இருந்துச்சு. அது மாதிரி மாத்தளை பிள்ளைகள் இருந்தாங்க, அஜ்மீர் ஸ்கூல், உக்குவல் அஜ்மீர், பாக்கியம் ஸ்கூல், அது மாதிரி குருநாயகலை சிஎம்பலாக ஸ்கூல், இப்படி இந்த ஏரியா ஸ்கூல் பிள்ளைகளும் இருந்தாங்க. 1வது பேட்சிலே பிள்ளைகள் 2016 பேட்சிலே நாங்கள் தமிழ் மீடியம் எல்லாமே குருநாயகலை டிஸ்ட்ரிக்டில் பெஸ்ட் ரிசர்ச் எங்களது, ரைட்? தமிழ் மீடியம். அப்போ அதில் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 7. அப்போ குருநாயகலை என்பது ஜெட் ஸ்கோர் கூடிய மாவட்டங்களில் 3வது மாவட்டம். 1வது ஜெட் ஸ்கோர் கூடிய மாவட்டம் கொழும்பு, 2வது கம்பஹா, 3வது குருநாயகல், 4வது கேண்டி. இந்த 4 மாவட்டம் தான் இலங்கையில் ஜெட் ஸ்கோர் கூடியது. இந்த 4 மாவட்டத்தையும் எங்களோட போட்டி சிங்கள மாணவர்களோட போட்டி போடணும், ஏன்னா அவங்க தான் பெரும்பான்மை. அப்போ அந்த நேரமே எந்த ஒரு வசதிகளும் இல்லை. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் குருநாயகர் டிஸ்ட்ரிக்டில் எங்களோட ரேங்க் நல்ல ரேங்க் 10க்குள்ள 7வது ரேங்க் எடுத்தோம். கேகோலில் 3வது ரேங்க் 3rd ரேங்க் எடுத்தோம். அது மாதிரி கேண்டியில் அதே மாதிரி நினைக்கிறேன் அதுலேயும் 7வது ரேங்க் நம்ம எடுத்தோம். இப்போ எங்களோட சிங்கள மீடியம் ஸ்டூடெண்ட்ஸோட அவங்களுக்கு எவ்வளோ வளம் இருக்குன்னு தெரியும். அது மாதிரி ஜெட் ஸ்கோர் எவ்வளோ கூடன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இருந்த பிள்ளைகள் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் இப்போவும், அதாவது என்ன, ஒவ்வொரு வருஷமும் ஒரு பேஜில் ரிசல்ட் வந்தால் அது அந்த பேஜில் பிள்ளைகள் கெட்டிக்கார பிள்ளைகளாக இருந்துச்சு, ஆகவே ரிசல்ட் வந்துச்சு. எங்களது அப்படி இல்லை, ஒவ்வொரு வருஷமும் மாத்தளை, கெண்டி, கேகோல், இப்போ குருநாயகல் இப்போ நாங்கள் புதுசாக ப்ரொஜெக்ட் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம்.
ஒவ்வொரு வருஷம் எங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். எந்த அளவுக்கு சொன்னால் நாங்கள் கேகோல் டிஸ்ட்ரிக்டில் டிஸ்ட்ரிக்ட் ஃபெஸ்ட் எடுத்திருக்கிறோம், இடெக்லேயும் எடுத்திருக்கிறோம், பிடெக்லேயும் எடுத்திருக்கிறோம். கேண்டி டிஸ்ட்ரிக்டில் இடெக் பிடெக் ரெண்டுலேயுமே டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 3 எடுத்திருக்கிறோம். பிடெக்லேயும் எடுத்திருக்கிறோம், இடெக்லேயும் எடுத்திருக்கிறோம். ரைட், அது மாதிரி மாத்தளை டிஸ்ட்ரிக்ட்லேயும் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 3 வரை வந்திருக்கிறோம். ரைட், குருநாயகில் நாங்கள் 7 வரை வந்திருக்கோம். குருநாயகில் ஃபெஸ்ட் எடுக்கலாம் இருக்குது. இப்படித்தான் எங்களோட ஒவ்வொரு வருஷம் வார ரிசல்ட். அதே மாதிரி பிள்ளைகள் நாங்கள் ஐலண்டில் 2021 அதில் ஐலண்ட் 17, அதாவது தமிழ் மீடியம் பார்த்தோம்னு சொன்னால் ஐலண்ட் ஃபெஸ்ட். டோட்டலாக ஸ்ரீலங்காவில் ஐலண்ட் பார்க்குறேன், டோட்டலாக தானே பார்க்குறது தமிழ் மீடியம் பார்த்தா ஃபெஸ்ட் எங்கட ஐலண்ட் 17. அது மாதிரி 2022 பேஜில் பிடெக்கில் ஐலண்ட் 15. ரைட், அப்போ பிடெக்கில் தமிழ் மீடியம் ஐலண்ட் ஃபெஸ்ட். அப்போ இந்த அளவுக்கு நாங்கள் ஒவ்வொரு பேஜ்லேயும் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ரிசல்ட் எடுத்திருக்காங்க. நீங்கள் எந்த ஒரு யூனிவர்சிட்டி போனாலும், ஸ்ரீலங்காவில் எந்த ஒரு யூனிவர்சிட்டிக்கு போனாலும், டெக்குள்ள யூனிவர்சிட்டி போனாலும், அங்கே இப்போ அதிகமாக தமிழ் மீடியம் மாணவர்கள் இருந்தால், இப்போ வடகிழக்கில் வந்து எல்லாமே தமிழ் முஸ்லீம் இல்லையா. இப்போ வெளியே நீங்கள் உதாரணமாக ராஜரட்டை போகிறீங்க, உதாரணமாக ஊவா வெல்லசா போகிறீங்க, உதாரணமாக ரூனை போகிறீங்க, உதாரணமாக கிளனி போகிறீங்க. இந்த எல்லா யூனிவர்சிட்டிலையும் போய்த்து பாருங்க, ஒவ்வொரு பேஜ்லேயும் எங்கட மாணவர்கள் தான், ரோயலில் படித்த மாணவர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க அந்த தமிழ் முஸ்லீம் மாணவர்களுக்குள்ள. அதே மாதிரி பிள்ளைகள் யூனிவர்சிட்டிலேயும் அவங்க என்ன எப்படின்னு சொன்னாக்கா பெஸ்டோப்னு சொல்லுவாங்க. பெஸ்டோப்னா அங்கே அடுத்த லெக்சர் ஆகிறதுக்கு, டெமோ ஆகிறதுக்கு அவங்களோட அங்கேயும் ஜிபிஏ பாயிண்ட் இருக்குது, ஜெட் ஸ்கோர் மாதிரி. அங்கேயும் அதிகமான மாணவர்கள் எங்கட மாணவர்கள் தான் லீடிங்கில் இருக்கிறாங்க. அதனால் பிள்ளைகள் உங்களுக்கு வழிகாட்டலை பற்றி யோசிக்க தேவையில்லை. அதையும் எப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இது எல்லாமே ஜெட் ஸ்கோர் கூடிய மாவட்டங்கள். குருநாயகில கேண்டி என்பது ஜெட் ஸ்கோரில் ஆகும் டாப்பில் இருக்கிறது. கொழும்பு கம்பஹால நாங்கள் கிளாஸ் செய்கிறது இல்லை, கொழும்புலையோ கம்பஹாலையோ நாங்கள் கிளாஸ் செய்கிறது இல்லை. இப்போ கம்பஹால உங்களுக்கு தெரியும் சிங்கள மீடியம் மாணவர்கள், அம்மாறு கொழும்புலையும் சிங்கள மீடியம் மாணவர்கள், கேண்டிலையும் சிங்கள மீடியம் மாணவர்கள், குருநாயகிலையும் சிங்கள மீடியம் மாணவர்கள். குருநாயகில கேண்டியில் நாங்கள் கிளாஸ் செய்கிறோம், கேகோல் மாத்தலில் ட்ரக் கிளாஸ் செய்கிறோம். ரிசல்ட்டை இப்போவும் நாங்கள் எங்களோட கையில் வச்சுட்டு இருக்கோம். இன்ஷால்லா இதுக்கு பிறகு நாங்கள் எங்களை தைரியமாக சொல்லும், குருநாயகிலையோ கேண்டியோ மாத்தலையோ இதெல்லாம் நாங்கள் தைரியமாக சொல்லுவோம். எங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் 5 எங்களோட தமிழ் மீடியம் பிள்ளை கட்டாயம் வரும், டிஸ்ட்ரிக்ட் ஃபெஸ்ட்டும் வரும். ஆனால் அதே டைமில் வேறு எங்கேயுமே சிங்கள மாணவர், அதாவது சிங்கள மொழி மாணவர்களோட போட்டிட்டு வேறு எங்கேயும் தமிழ் மீடியம் மாணவர்கள் எடுத்ததில்லை. அக்காவுக்கு சொல்லக்கூடாது ஜஃப்னால ஃபெஸ்ட் வந்து தமிழ் பிள்ளை, அம்பாரால ஃபெஸ்ட் வந்து முஸ்லீம் இல்லை. ஏன்னா அது அவங்களோட மாவட்டம் வந்து முஸ்லீம் மக்கள் கூட இருக்கிறது, தமிழ் மக்கள் கூட இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல அவங்க வரணும். இங்கே வந்து அப்படி இல்லை, இங்கே வித்தியாசம். அதனால் பிள்ளைகள் நீங்கள் ரிசல்ட்டை பற்றி யோசிக்க தேவையில்லை. நீங்கள் படிக்க ரெடின்னா உங்களுக்கு வழிகாட்ட நாங்கள் ரெடியாக இருக்கோம். அதனால் அதை பற்றி நீங்கள் யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆகவே ரிசல்ட்டை பற்றி உங்களுக்கு சுருக்கமாக உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்குது. கேண்டி டவுனில் எந்த ஒரு ஸ்கூல்லையுமே தமிழ் மீடியம் இல்லை. கேண்டி மாநகரில் தமிழ் மீடியம் எந்த ஒரு ஸ்கூல்லையுமே டெக் இல்லை. சிங்கள மீடியம் புஷ்பதானில் இருக்கு. அந்த பிள்ளையோட எங்களுக்கு போட்டியும் கூட. ஏன்னா அந்த பிள்ளைகள் எல்லாமே 9 எடுத்த பிள்ளைகள். எங்களோட பிள்ளைகள் வந்து கமை ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள். அப்போ அந்த பிள்ளைகள் 9 எடுத்த பிள்ளைகள் வாரது குறவு. அப்போ 9 எடுத்த பிள்ளையோட நாங்கள் 3C 3S எடுத்த பிள்ளையே ஃபைட் பண்ண விடுறோம். அப்போ சிங்கள மீடியம் பிள்ளைகள் எந்த அளவு படிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் படிப்போம்.